நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோமா காசு வரும் இதில்? இதுலையா? ஆமாம், நம்ம 1000 பொறுத்து வரும். எவ்வளோ ஆய முடியும் உங்களால் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 20 மரக்கா கணிசமாக ஆய முடியும். மரக்கா எவ்வளவு? மரக்காளுக்கு 12 ரூபா. அவ்வளோ ஆயலாம், அதுக்கு மேலே ஆய முடியாது. யோசிச்சுங்க, 360 ரூபா காசுக்கு ஒரு 4 முழுக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. அது ஒரு ஆள் தூர் அரிச்சு போடணும், அதே எங்கள் வீட்டுக்காரர் அரிக்கிறாரு, நான் ஆயிரம். அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இங்கே பல ஆயிரம் கோடியை கொள்ள அடிச்சு வச்சிருக்கேன். அடிச்சு வச்சுருக்கான். ஆமாம், லட்ச ரூபா காசை கடை பார்த்துருக்கீங்களா வாழ்க்கையில்? இல்லை. ஆனால் அவன் லட்சம் கோடி வச்சிருக்கான். ஒன்றும் வேண்டாம் தம்பி, நீங்கள் எனக்கு விவரம் சொல்லாதீங்க. இல்லைம்மா, சொல்கிறேன், நாட்டு நடப்ப சொல்கிறேன். நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு குழி மண் இல்லாதவங்க வந்தாங்க இங்கே அமைச்சர் பதவி போட்டு. யார் ஓஎஸ் பண்ணினா? இப்போ வேதாண்ட முக்கால்வாசி இடம் அவர். யார் ஓஎஸ் பண்ணி தானே? முக்கால்வாசி இடம் அவர்கிட்ட பச்சை பிள்ளை கூட்டு கேட்டீங்கன்னா கூட அது சொல்லிட்டு ஓஎஸ் அம்மா தானம்மா? ஆமாம் ஆமாம், புரிஞ்சு நடந்துக்குங்க. அப்புறம் அவருக்கு வந்து தலைஞாத்துல பாருங்க, சொத்து சோகமே வந்து அவருக்கு தலைஞாத்துல தான். வேதாண்யத்தில் எதுவுமே கிடையாது. அமைச்சர் பதவி அம்மா போட்டு கொடுத்தது. இப்போ எதை எடுத்தாலும் எந்த இடத்துல தாயாக காமிச்சாலும் அது ஓஎஸ் மணி இடங்கிறோம். ரால் பண்ணிட்டு தான் இருக்கு அவருக்கு. அது எனக்கு தெரியாது. ரால் பண்ணி நம்ம வேதாண்டத்துக்குள்ள வந்து என்ன கையை காட்டினா அவர் இடங்கிறாவோ. எங்கே இருந்தது, அவர் எங்கே போய் சம்பாதிச்சாரு? கொள்ளடிச்சதான் எங்கே சம்பாதிச்சாரு? 360 ரூபா காசுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க நாள் முழுக்க. அவர் சொகுசா உயரமாக உட்காந்து கொள்ளடிச்சிருக்காரு. என்னது இப்போ நாங்கள் இந்த பொழுதும் கல்லாயிரும், எங்களால் வாங்க முடியுமோ சொல்லுங்க? இன்னைக்கு விலைவாசிக்கு, இன்னைக்கு இருக்க விலைவாசிக்கு 360 ரூபா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அப்படின்னு ஒரு மீன் கூட வாங்க முடியாது தம்பி. ஆமாம் ஆமாம், மீனே 500 ரூபா வந்துடுது. மீன் மாரி வாங்கி ஆக்கணும்னா 500 ரூபா வந்துடுது. என்ன அது கூட வாங்க முடியாது. நாங்கள் ஏதோ அதையும் இல்லாமல் நாங்கள் வயசான காலத்தில் இதை உட்காந்து திருவிட்டு உட்காந்துருக்கோம். என்ன உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் தப்பான ஆட்டுக்கு ஓட்டு போட்டதாம்மா. ஆமாம், அதை இங்கே மாற்றி போடுங்க, எல்லாமே மாறும். பொதுவாக வந்து சொல்கிறேன், சூரியன் காட்சி வந்ததுனால உலகம் கலவரம் தான். சூரியனும் வேண்டாம், உதயசூரியனும் வேண்டாம், ரெட்டாலையும் வேண்டாம், மாற்றி போடுங்க. நீங்கள் அதெல்லாம் வெறுத்துக்கிட்டோம். விவசாயிக்கு போடுங்க, எல்லாம் மாறும். எங்களுக்கு என்ன மனசுக்குள்ள எங்களுக்கு இது வரும், நல்லா இருக்கணும். நன்றிம்மா. இந்த நட ஒரு அதான் என்னை பேட்டி எடுக்க ஒருத்தர் வந்தாரு முந்தா நாள். யாரு? நான் சும்மா இந்த ரோட்ல ஒரு பையன் கருப்பா, அம்மா எதுக்கு போடுறீங்கன்னாரு. நான் இதுக்கு போடுவேன்னு சொல்ல மாட்டேன். உலகத்துல நடக்கிற நடப்பு அந்த காலத்துல புரியல ஜனங்களுக்கு. இப்போ ஓரளவு ஜனங்களுக்கு முக்கால்வாசி தெரியுது. தெரியாது அந்த காலத்து சனம். இப்போ உள்ள சனத்துக்கு எல்லாமே தெரியும். அதனால நீங்க கேட்டதுனால என்னத்துக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு நீங்க கேட்கறதுனால நாங்கள் போட மாட்டோம். எங்களுக்கு மனசுல எது திருப்திப்படுதோ அதுக்கு போட்டுட்டு வந்துக்கிட்டோம். அதை பண்ணுங்கம்மா. என்ன உண்மையா அதுதானே? சரிதாம்மா சரிதாம்மா. எங்களுக்கு மனசுல திருப்திப்படுதா, சரி வந்து பார்க்கட்டும், வராதவங்க வந்து பார்க்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கோம். சரிம்மா சரிம்மா, மகிழ்ச்சிமா. எல்லாம் நீங்க வேட்டி எடுக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு. சரிம்மா, நன்றிம்மா நன்றிம்மா. உங்கள் ஆதரவு நன்றி. உங்களை நம்பி தான் நிற்கிறோம். விவசாயம் ஞாபகத்தில் வச்சுங்க. அம்மா வர்றேன், அம்மா வர்றேன். அதை வச்சுக்கம்மா, திரும்ப சந்திப்போம். வாங்க, வருவீங்க, வாங்க போங்க. நன்றிம்மா நன்றிம்மா போங்க. நன்றிம்மா 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 துணிஞ்சு போங்க. நன்றிம்மா நன்றிம்மா நன்றிம்மா. உங்கள் நம்பிக்கை தாம்மா. அம்மா உங்களுக்கும்மா. இல்லை இல்லை வேலையை பாருங்க, வேலையை பாருங்க, வேலையை பாருங்க. உங்களுக்காக தான் வந்திருக்கேன். அம்மா, மக்களுக்காக போராடு வரல சீமானு தலைவர், அவர் கட்சியும் வர்றோம். நான் தான் வேட்பாளர். ஆமாம், நான் தான் வேட்பாளர் நிற்கிறேன். விவசாய சின்னம் இதெல்லாம் மாற்றி போடுங்க. ரெட்டாலை சுனுக்கு போட்டால் மாறாது. மாற்றி போடுங்க. தண்ணி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்குது. வீதிக்கு சாராய கடை இருக்குது. எல்லாத்தையும் மாற்றணும்னா உங்கள் பிள்ளைகளுக்கு போடுங்க. மாற்றி போடுங்கம்மா. விவசாய சின்னம்மா ஞாபகத்தை வச்சுங்கம்மா. உங்கள் ஆசையோடு தான் நிற்கிறோம் நாங்கள். இந்தாங்கம்மா, வச்சுருங்க. வச்சு மடிச்சு வச்சுங்க. அம்மா அம்மா, எவ்வளோம்மா ஒரு நாள் கூலி உங்களுக்கு? கூலி என்ன உங்களுக்கு இதில்? காசு கொடுப்பாங்களா? காசா இல்லை இதா? இல்லைம்மா, உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு நாள் எவ்வளோ வேலை செய்வீங்க? ஒரு மரக்கா எவ்வளோம்மா காசு? எவ்வளோ நேரம் வேலை செய்வீங்க? காலத்து ஒரு வேலைக்கு வருவீங்க? இல்லைம்மா, இந்த வேலையை எப்போ ஆரம்பிப்பேங்கிறேன். மணி இப்போ 10 இப்போ மணி வந்து 12. எப்போ முடிப்பீங்க? 6 மணிக்கு. அப்பா, இது வந்து வேலை மாதிரி இல்லைண்ணே. ஒரு மரக்கா 5 கொடுத்தோம் அப்படின்னா 12 ரூபா தருவாங்க. அதான் அது வேலை தான், அது கூலி தானே. அது வந்து இவங்க இவ்வளோ நேரம் இருந்தே ஆகணும், 8 மணி நேரம் இருந்தால் ஆகணும். அதான் இல்லை இல்லை, இந்த ஒரு நாள் முழுக்க அப்படி பண்ணால் கூலி எவ்வளவு? ஒரு மரக்கா எத்தனை மரக்கா ஆய்வீங்க? ஒரு 500 ரூபாய்க்கு அஞ்சிடலாமா? 300 ரூபாய்க்கு ஒரு 300 ரூபாய்க்கு ஆகலாம். ஒரு 4 ஃபுல்லாக 5. உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அதில்? அதான் 300 ரூபா கொடுப்பாங்க. இதை வந்து கல்லை கொடுத்து எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. 5 கொடுக்கறதோட அளவு வந்து இப்போ இது வந்து ஒரு மரக்காவுக்கு 5 இருக்காங்க. இதை அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க 10-12 ரூபா கொடுப்பாங்க இடத்துக்காரங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ணதாம்மா? இதெல்லாம் சேர்ந்து 5 தான். நீங்கள் 2 பேர் பண்ணதாம்மா?
இவ்வளோ தானே ஆய முடியாதுண்ணே. அஞ்சு அது 2 நாளா 10 ஆளா 5 2 நாளாக அஞ்சிருக்காங்க. இவ்வளோ தான். 10 ஆளா 5 வரல. கொஞ்சம் வந்தால் நல்லதாக உட்காந்துக்குங்க. இதுக்கு வெயிலில் உட்காந்துட்டு. இங்கே போகிறேன், இங்கே போகிறேன். சரிங்கம்மா, வர்றேம்மா. சரி, நல்லதும்மா. நீங்கள் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடலாம் கூட நிற்போம். ஓட்டு போட்டால் தான் சரி பண்ண முடியும். ஓட்டு போடலாம் நீங்கள் புலம்புற போய் நானும் புலம்பலாம். அவ்வளோ பண்ண முடியும். யோசிச்சு விடுங்க. விவசாய சின்னம். நன்றிம்மா, வர்றேம்மா. அம்மா பரவாயில்ல. அவன் உட்காருமா. அம்மா ஐயா வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலே வர்றோம். மக்களுக்காக போராடுவதில் தலைவர் சீமான் அவர் கட்சியிலே வர்றோம். நான் தான் வேட்பாளர். நம்ம சின்ன விவசாய சின்னம். ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதில் மாற்றி போடுங்க. ரெட்டலைக்கு சுண்ணுக்கு போட்டால் இது மாறாது. தொகுதி முழுக்க தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது. குடிக்க தண்ணி இல்லை. வந்து எவ்வளோ நாள் தண்ணி வந்து அப்போ மறுபடியும் அவங்களுக்கு ஓட்டு போட்டால் என்ன ஆகும்? இதை விட மோசமான நிலைக்கு போயிடும். அதான் கடற்கரை எப்படி போவீங்க? அங்கே தான் உப்பு தண்ணியாக இருக்கு. எல்லாம் மாறணும்னா நீங்கள் ஓட்டை மாற்றி போடணும். அவன் காசை கொண்டு வருவான். திமுக காசை வாங்கிட்டு அவனுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா முடிஞ்சிடும். நீங்கள் மாற்றி போடுங்கம்மா. நீங்கள் ஓட்டை மாற்றாமல் வாழ்க்கையில் எந்த மாற்றம் வராது. மாற்றி போடுங்க. யோசிச்சு முடிவிடுங்க. விவசாய சின்னம். நாங்கள் 15 வருஷமாக உழைச்சிட்டு இருக்கோம். உங்களுக்காக போராடிட்டு இருக்கோம். அதை உணர்ந்து அம்மா உங்களுக்கு தான்ம்மா. மாற்றி போடுங்க. மறுபடியும் நெட்டாலை சூழலில் போட்டுறாதீங்க. மோசமான நிலை ஆகிடும். ஐயா இந்தாங்க ஐயா. பேரப்பிள்ளை நினச்சி பார்த்து போடுங்கம்மா. மாற்றி போடுங்க. அப்பா எல்லாம் மாறும். ஆமாம். நல்லா இருக்குல்ல? அம்மா இன்னைக்கே தண்ணி தட்டுப்பாடு இருந்துச்சுன்னா உங்கள் புள்ள காலத்தில் பேரங்காலத்தில் என்ன ஆகும்? மோசமாயிரும். வீடு கட்டி வச்சு வீட்டை வச்சு வாழ முடியாது. வீட்டை காலி பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அதுக்கு ஓட்டை மாற்றி போடுங்க. இங்கே பாருங்க அம்மா. கதவு போட்டு கொடுக்கல, இது கொடுக்கல, அப்படியே நாலுவா மன்றம் மாதிரி கட்டினாரு மோடி காசு. ஆமாம், இங்கே பாருங்க. இங்கே பாருங்கம்மா. மோசம் பண்ணி விட்டு அதாம்மா காரணம் ரெட்டாலையும் சொல்லியிருந்தாம்மா. இங்கே பாருங்க அம்மா. இங்கே படிங்க. தூய குடிநீர் போட்டுருக்கேன் பாருங்க. தூய குடிநீர் போட்டுருக்கேன் பாருங்க அம்மா. மாற்றி போடுங்க. சின்னத்தை ஞாபகத்தை வச்சுங்க. விவசாய சின்னம் நீங்கள் மாற்றி போட்டால் எல்லாம் மாறும். சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. விவசாய சின்னம் நம்ம சின்னம். நான் தான் வேட்பாளர் நிற்கிறேன். மக்களுக்காக போராடுவார்ல சீமான் தலைவர், அவர் கட்சியில் வர்றேன். நான் தான் வேட்பாளர் நிற்கிறேன். விவசாய சின்னம் மாற்றி போடுங்க. ரெட்டலை சூனுக்கு போட்டால் அது மாறாது. தண்ணி பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இருக்கும். சாராய கடை இருக்கும். எல்லாம் மாறணும். அதில் ஓட்டை மாற்றி போடுங்க. எல்லாம் மாறும். உங்கள் பேரன் தான் நிற்கிறேன். வாய்ப்பு விடுங்கம்மா. நான் இடும்போகணும். இங்கே எம்எல்ஏ கிடைக்கிறேம்மா. விவசாய சின்னம் பார்த்துக்குங்க. எடுத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் போட்டுருங்கம்மா. திரும்ப ரெட்டலை சூனுக்கு போட்டிங்கன்னா எல்லாம் தப்பாக போயிடும். நன்றிம்மா.